இந்த கொஸ்டின் ப்ரீவியஸாக குரூப் 2 மெயின்ஸில் கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸாக நம்முடைய யூடியூப் சேனல்லையும் இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணியிருக்கோம். அதாவது எந்த வெண் வரைபடம் சிவப்பு, நீலம், பச்சை இடையே உள்ள உறவை சிறப்பாக குறிக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. அது கொடுத்துருக்கிற அந்த 4 டயக்ராமில் எந்த டயக்ராம் மேலே கொடுத்துருக்க அந்த 3 சொற்களுக்கும் பொருத்தமாக வருதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம் கேட்டாங்களா, எப்படி குயிக்காக சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, சிவப்பு, நீலம், பச்சை. ஸோ சிவப்பு அது ஒரு தனி கலர், அதே மாதிரி நீலம் அதுவும் ஒரு தனி கலரு, அதே மாதிரி பச்சை அதுவும் ஒரு தனி கலரு. ஸோ இதுக்கு பொருத்தமா வர வரைபடம் பார்த்தோம்னா ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இந்த சம் பாருங்க, எந்த வெண் வரைபடம் புத்தகம், மாம்பழம், உருளைக்கிழங்கு இடையே உள்ள உறவை சிறப்பாக குறிக்கணும்னு கேட்டாங்க. ஸோ இதே மாதிரி இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. இந்த சம் ப்ரீவியஸா எஸ்எஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா குரூப் 2 மெயின்ஸ்ல கேட்டிருக்காங்க. அதாவது 30:42 கொடுத்துட்டு அதுக்கு இணையா ஆப்ஷன்ல கொடுத்துருக்க 4 வேல்யூல எந்த வேல்யூ அதுக்கு இணையா வருதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா, எப்படி குயிக்காக சால்வ் பண்ணுறது பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்முடைய அகாடமியில வரக்கூடிய 2026 வரக்கூடிய குரூப் 2 மற்றும் குரூப் 4 எக்ஸாமுக்கான டெஸ்ட் பேட்ச் லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இது கம்ப்ளீட்டா நம்முடைய செல்லும் அகாடமி ஆப்ல நடக்கும். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளுடைய ஆப்க்கான லிங்க் கொடுக்குறோம். ஸோ அதை டவுன்லோட் பண்ணி அதில் ரைட் பண்ணி பாருங்க. ஸோ கொஸ்டின்ல 30:42 30 5 × 6 எழுதலாம். அதே மாதிரி 42 6 × 7 ரைட் பண்ணலாம். ஸோ இதை பேஸ் பண்ணி இங்க கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ல எந்த வேல்யூ எழுதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க 12 அப்படிங்கிறது 3 × 4, அதே மாதிரி இங்க 20 அப்படிங்கிறது 4 × 5. ஸோ இது பாருங்க, இதை பேஸ் பண்ணி வரக்கூடிய ஒரே வேல்யூ இது மட்டும் தான், மற்ற வேல்யூ எல்லாமே டிஃப்ரெண்டா வருது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதே மாதிரி இந்த சம் பாருங்க 25:49. ஸோ இதே மாதிரி இந்த சம் சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. இந்த சம் ப்ரீவியஸா RRB எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. 100C98 - 100C0 என்ன கேட்கறாங்க. இந்த கொஸ்டின் ரீசெண்டா நடந்த குரூப் 2 மெயின்ஸ்ல கேட்டிருக்காங்க. ஸோ பெர்முடேஷன் அண்ட் காம்படிஷன்ல இந்த மாடல் சம் கேட்டாங்களா, எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்முடைய அகாடமியில வரக்கூடிய 2026 வரக்கூடிய குரூப் 2 மற்றும் குரூப் 4 எக்ஸாமுக்கான டெஸ்ட் பேட்ச் லான்ச் பண்ணியிருக்கோம். இது கம்ப்ளீட்டா பார்த்தோம்னா நம்முடைய செல்லும் அகாடமி ஆப்ல நடக்கும். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம ஆப்க்கான லிங்க் கொடுக்குறோம், அதை டவுன்லோட் பண்ணி ரைட் பண்ணி பாருங்க. 100C98 - 100C0 என்ன கேட்கறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பாட்டம் போடுங்க. இங்க என்ன இருக்குது, 100C98 இப்படி இருந்துச்சுன்னா, அதாவது 100 - 98, 100ல 98 போச்சுன்னா மீதி 2. 100 ரிவர்ஸ்ல 2 டைம், அதாவது 100 × 99. ஒருவேளை 3 வந்துச்சுன்னா அங்க 98 வரும். ஓகேங்களா? அப்ப 100 × 99 வகுத்தல் 1 × 2 2 டைம் ரைட் பண்ணிக்கிறோம். அப்ப 1 × 2. நெக்ஸ்ட் இதை அப்படியே கேன்சல் பண்ணுங்க. 50 50 × 99 4950. ஸோ இது இந்த பாட்டுக்கான வேல்யூ. அதே மாதிரி இங்க பாருங்க, இங்க என்ன வரும், 100 - 0 100. ஸோ டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா 100. ஸோ உங்க டிஃபரன்ஸ் 2 டைம் வந்துச்சு. அப்ப என்ன பண்ணணும், 2 டைம் ரைட் பண்ணணும். அங்க இங்க டிஃபரன்ஸ் பாருங்க 100 டைம் வந்திருக்கு. அப்ப என்ன பண்ணணும், 100 ரிவர்ஸ்ல 1 வரைக்கும் எழுதணும். அதாவது 100 × 99 × 98 × அப்படியே எழுதும்போது அப் டு 1 வரைக்கும் எழுதணும். வகுத்தல். ஸோ இங்க 2 டைம் எழுதணும். அப்போ 1 × 2 போட்டோம். அதே மாதிரி இங்க 100 டைம் எழுதிருக்கோம். அப்ப 1 × 2 × 3 × அப்படியே எழுதும்போது இங்க 100 வரைக்கும் வரும். அப்ப பாருங்க டோட்டல் அது அப்படியே கேன்சல் ஆயிரும். அப்ப பேலன்ஸ் என்ன இருக்கும், 1 மட்டும் தான் இருக்கும். ஸோ என்ன கேட்கறாங்க, ஃபர்ஸ்ட் இதுக்கான வேல்யூ, அதாவது 100C98 வேல்யூ 4950. அதே மாதிரி இங்க 100C0 வேல்யூ 1 -1. ஸோ அப்ப 4950ல 1 போச்சுன்னா 4949. ஆன்சர் வில் பி டி. லீஃப் ஆண்டு இல்லாத ஆண்டின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமையில் அந்த ஆண்டின் கடைசி நாள் என்ன கிழமையாக இருக்குன்னு கேட்கறாங்க. ஸோ காலண்டர்ல இந்த மாடல் சம் கேட்டாங்க. இதுக்கு எந்த ஒரு ஃபார்முலா எதுவுமே தேவையில்ல. ஜஸ்ட் இந்த ஒரே ட்ரிக்ல இந்த மெத்தட் எப்படி சம் கேட்கலாம், எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். கொஸ்டின்ல லீஃப் ஆண்டு இல்லாத ஆண்டு, அந்த வருஷம் பார்த்தோம்னா லீஃப் ஆண்டு இல்லை, அது ஏதோ ஒரு வருஷம் எடுத்துக்கலாம். அந்த வருஷம் லீஃப் ஆண்டு இல்லை. ஸோ முதல் நாள் 1ஆம் தேதி, அதாவது ஜனவரி 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறாங்க. ஜனவரி 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஸ்டார்ட் ஆகுது. அப்போ அந்த வருஷத்துடைய கடைசி நாள் என்ன வரும்னு கேட்குறாங்க. ஸோ லீஃப் ஆண்டு இல்லைனாவே அந்த வருஷத்துல 365 நாள். ஒருவேளை அந்த வருஷம் லீஃப் ஆண்டா இருந்துச்சுன்னா 366 நாள் வரும். ஸோ இங்க வந்து லீஃப் ஆண்டு இல்லை. லீஃப் ஆண்டு இல்லைன்னா இப்போ என்ன நாள் ஸ்டார்ட் ஆகுதோ, இப்போ ஞாயிற்றுக்கிழமை 1ஆம் தேதி நியூ இயர், ஞாயிற்றுக்கிழமை நியூ இயர்னா அந்த வருஷத்தோட டிசம்பர் 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையா தான் இருக்கும். அந்த வருஷத்தோட கடைசி நாளும் ஞாயிற்றுக்கிழமையா தான் இருக்கும். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஒருவேளை லீஃப் ஆண்டா இருந்துச்சுன்னா இதுக்கு ஒரு நாள் தள்ளி வரும். லீஃப் ஆண்டா இருந்துச்சுன்னா இப்போ ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை வரும். லீஃப் ஆண்டா இருந்துச்சுன்னா, ஆனா இங்க வந்து லீஃப் ஆண்டு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ப ஞாயிற்றுக்கிழமை ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். எந்த வெண் வரைபடம் விலங்குகள், நரிகள், சிங்கம் இடையே உள்ள உறவை சிறப்பாக குறிக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. அதை கொடுத்துருக்கிற அந்த 3 சொற்களுக்கும் ஆப்ஷன்ல கொடுத்துருக்கிற 4 டயக்ராம்ல எந்த டயக்ராம் பொருத்தமா வருதுன்னு கேட்டிருக்காங்க.
ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க நரிகள். நரிகள் அப்படிங்கிறது இங்கிலீஷ்ல ஜாக்கல்ஸ்னு சொல்லுவாங்க. நரிகள், அடுத்தது சிங்கம். ஸோ ரெண்டுமே பார்த்தோம்னா விலங்குகள். ஸோ இதுக்கு பொருத்தமா வர வரைபடம் பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இந்த சம் பாருங்க, எந்த வெண் வரைபடம் புலி, பாம்பு, யானை இடையே உள்ள உறவை சிறப்பாக குறிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதே மாதிரி இந்த சம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.